இந்த உதவியை உயிருள்ள வரைக்கும் மறக்கணும். ஏன்பா டென்ஷனா இருக்கு நீ? பின்ன என்னடா, கல்கத்தாவில கங்கை ஓடுது, ஆக்ராவில யமுனை ஓடுது, ஆந்திராவில கிருஷ்ணா கோதாவரி ஓடுது, கர்நாடகாவில காவேரி ஓடுது, தமிழ்நாட்டிலும் இருக்க இந்த வைகையும் தாமிரபரணியும். அப்ப அதுல என்ன ஓடுது? லாரி ஓடுது, மண்ணு லாரி ஓடுதுடா. அதை விடுப்பா, இப்ப பேசின பிரயோஜனம். அது சரி, நேஷனல் அந்தம் பாடுறதுக்கு முன்னாடியே இதுல நேஷனலைஸ் பண்ணிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதடா. அது கரெக்ட். ஒரு மாதிரியா இருக்கு, நீ வாய வச்சியாடா? நீங்க தமிழா? ஆமாங்க. मद्रासा? ஆமாங்க. কমলা হাসান মহানদী সিনেমায় যেমন একটি মেয়েকে উদ্ধার করে মেড্রাস নিয়ে গেছিল সোনাগাছি থেকে। சுத்தமா ஒண்ணும் புரியல, என்னவா? கமலஹாசன் மகாநதியில சோனாகாச்சில இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்துற மாதிரி என்ன எப்ப காப்பாத்த போறேன்னு கேக்குது. ஓஹோ, இது சோனாகஞ்சி பார்ட்டியா? எத்தனை வருஷம் சர்வீஸ்? 25 years. 25 வருஷம் வெள்ளி விழா ஓடிட்டு இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு கேளு. আমার দুটো বাড়ি আছে। என்னவா? 2 வீடு இருக்கா? இங்கே சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டு இப்ப மெட்ராஸ் போகணுமாமா? கமலஹாசன் இல்ல, சாருகாசு கூட வர மாட்டான்னு சொல்லி அவன் பாவம் ஏன்பா டென்ஷன் ஆகுற? அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ற, அது உன் பழைய பேசுறா. जब से तुम आए मेरे पीछे पड़ा हुआ है और कोई काम नहीं और कुछ सोचता नहीं है, तुमको बात करता तुम. அடடடடட, ஒரு கண்ட்ரிக்குள்ள எத்தனை லாங்குவேजेस. திஸ் இஸ் கால்ட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஏன் வீட்டுக்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் உன்னை பார்க்க வரல, உங்ககிட்ட பேச எந்த பிரயோஜனம் இல்லை. வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிடுங்க, அவங்ககிட்ட பேசணும். லிசன், வீட்ல யாரும் இல்ல. வரட்டும். அவங்க கிட்ட என்ன பேச போறீங்க? நானும் உங்க பொண்ணை லவ் பண்றோம், உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்க போறேன். எங்க அண்ணா இப்போ வந்துருவாரு. அவர் உங்களை பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமா? தயவு செஞ்சீங்க இங்க போயிடுங்க ப்ளீஸ். வரட்டும். யாரும் அம்மா வந்துட்டாங்க, ப்ளீஸ் போயிடுங்க. ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போறதா இல்ல. ஐயோ, মাছালে কোথায় গেছিলে? বাজারে গেছিলাম। என்னங்க என்னது? உயிரை காப்பாத்தினதுக்கு கூலி. பத்தலைன்னா அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. மாசம் மாசம் மணி ஆர்டர் பண்றேன். தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க ப்ளீஸ். எவ்வளவு ரஷ். இன்னைக்கு போயிருக்க கூடாது. கதவு தரமா? இது இப்படி இப்படி இந்த பக்கம். ஏன் இவ்வளவு லேட்டு? பாத்ரூம்ல இருந்த கேக்கல. என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. கேவலமா போச்சே, சிங்கப்படுத்திட்டாடா. இதுக்கு பேர் தான் கூப்பிட்டு வச்சு குத்துறதுங்கிறதா? அவ பின்னாடியே அலைய விட்டுட்டு கடைசியில என்ன வார்த்தை சொன்னா பாத்தியா? இது நமக்கு தேவையில்லடா. இதுக்கு மேலே அவ பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அலைய வேண்டிய ஒரு அவசியம் இல்ல. நாளைக்கே உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா என்ன கூப்பிட்டு கேட்பாங்கடா. பேசாம ஊருக்கு போலாம்டா. மனோ சொல்றதுதான் சார் ரைட்டு. நீங்க ஊருக்கு கிளம்புங்க சார். ஏய், என்னோட நீ வரியா? எங்க? எக்ஸ்கியூஸ் மீ. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல. ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போக தான் வந்திருக்கேன். இன்னைக்கு ஊர் கிளம்புறேன். இது உங்ககிட்ட சொல்ல வேண்டாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும் இல்லையான்னு அந்த பயத்தில் இருக்க மாட்டீங்களே, அதுக்காக தான். நீங்க ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? ஒண்ணுமில்ல. அப்போ நான் புறப்படுறேன். நீ என்ன காதலிக்கலைங்கிறது உண்மையா இருந்தா, நீ என்ன காதலனா ஏத்துக்கலைங்கிறது உண்மையா இருந்தா,
இது என் கையில கட்டு. கட்டு கட்டு கட்டுன்னு சொல்றேன்ல. கட்டு. இப்ப என்னடா சொல்ற? மெட்ராஸ்க்கு 3 டிக்கெட் போடுறா. இவ இல்லாம நம்ம மெட்ராஸ் போக போறது இல்லடா. இவ உன்னை லவ் பண்றா, அது கன்ஃபார்ம் ஆயி போச்சு. சுக்ரியா. पानी लिया क्या पानी? ठंडा पानी. अभी पानी नहीं है और थोड़ा कुछ कुछ दाल. ஏய் உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். Wait நீ என்ன करो. பண்ணிட்டு இருக்க? कुछ कुछ होता है. और चिन्ना एडजस्टमेंट टिफिन முடிச்சிட்டேன். தலை எழுத்து. ओके ओके ठीक है फिर 20 साल बाद मिलेंगे. இப்போ என்ன சொன்ன? 2 years கழிச்சு பார்க்கறேன். ஓஹோ 20 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணலாம்டேடா. அப்படியே சொன்னேன். ஆமா 20 வருஷம் கழிச்சு இந்த சைஸ்க்கு வந்துருமேடா. பரவாயில்ல கலர் பார்க்கறதா முடிவு பண்ணியாச்சு. எப்ப பார்த்தா என்ன? கஹோனா प्यार के कलर पाता है. ओ गणपति வந்துட்டாடா. केमन आछे? பாலு ஆச்சு. காங்கிரிகளா கேமனாச்சே பாலாச்சே என்னங்கடா டேய். நானாவது கேப்ல கடா வெட்டுறவன். அவ புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை கிரவுட்ல வச்சு வெட்ட போறான். கெட்ட புத்திடா உனக்கு. என்ன புத்தி? ஏய் மத்தியா இங்கேயே வந்துட்டா. ஆமா வசந்த பார்க்கணுமா? வசந்தோட உயிருக்கு ஆபத்து. நீங்க சொன்னா கேப்பாரு. ப்ளீஸ் அவரை ஊருக்கு கூட்டிட்டு போயிடுங்க. வசந்துக்கு யாரா ஆபத்து? எங்க ஃபேமிலியால. ஏன் அவன் உன்னை லவ் பண்றதுனாலயா? அப்ப நீ அவனை லவ் பண்ணல. அப்ப நேத்து அவன் ராக்கி கட்ட சொல்லும்போது ஏன் கட்டல? ஏன் என் கையில கட்டு ஓடுன? இத பார், நீ அவனை லவ் பண்றதுதான் உண்மை. நீ இல்லாம அவன் இந்த ஊரை விட்டு போக மாட்டான். ஏய் அவரே போறேனாலும் ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து அனுப்ப மாட்டேன். நீ கிளம்பு. கிளம்புங்கறல்ல. ஏய் என்ன? இப்ப நீ என்னடா சொன்ன? சொல்றா. அவரே போறேனாலும் ஒரு முடிவு தெரியாம நான் அனுப்ப மாட்டேன். அப்படி போடுறா என் அமைஞ்சிக்கிற நண்பா. டேய் வெளி மாநிலத்துக்கு வந்தாலும் ஒரு தமிழனுக்கா இன்னொரு தமிழன் குரல் கொடுக்கறியே. யூ ஆர் சம்திங் கிரேட்ரா. அப்பா உங்களுக்கு போனாம்பா. கார்ட்லெஸ் எடுத்துட்டு வர வேண்டியது. ஏதோ முக்கியமான போனா உள்ள வர சொல்றாரு. ஹலோ கஜபதி யார்? ஐ அம் ஹீனா ஃப்ரம் கல்கட்டா. நீனா? உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை தெரியும். என்ன விஷயம்? வசந்தோட உயிருக்கு ஆபத்து. உயிருக்கு ஆபத்தா? ஆமா யாருனால? எங்க ஃபேமிலியால. நீ யாருன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? வசந்த் வசந்த் என்ன லவ் பண்றாரு. லவ் பண்றேனா? யா. உன் பேர் என்னன்னு சொன்ன? ஹீனா. நீங்க உடனே கல்கட்டா புறப்பட்டு வரணும். நான் உங்களுக்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்றேன். ஈவினிங் ஃளைட்ல கண்டிப்பா வந்துருங்க. ராஜேஸ்வரி, உன் பையன் கல்கட்டாக்கு எதுக்கு போயிருக்கான்னு சொன்ன? कंप्यूटर कोर्स படிக்கிறதுக்கு. அவன் கம்ப்யூட்டர்லாம் படிக்க போல. ஏதோ வடநாட்டுக்கு வரைய மோபம் பிடிச்சிட்டு பின்னாடியே போயிருக்கான். லவ்வா? யார் பையன் யார லவ் பண்றது? வெளியே தெரிஞ்சா பின்னாடி சிரிப்பாங்க. அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி அவங்க பையனுக்கு ஆபத்துன்னு என்கிட்ட சொல்றான். நம்ம பிள்ளைக்கு என்னாச்சு? இப்ப எங்க இருக்கான்? எங்கேயோ இருக்கான். எவங்கிட்டே அடி வாங்கி சாகிட்டு போ. புள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன். அப்பா அண்ணனுக்கு என்னாச்சுப்பா? சமாதி கட்ட போறாங்க. ஓடி உள்ள. டேய் என்னடா தப்பு பண்ணிட்டான் என் பேரன்? கொலையா பண்ணிட்டான்? லவ் தானடா பண்ணிருக்கான். நீ போக வேண்டியது டெல்லி இல்ல கல்கத்தா. அங்கேயும் அரசியல்வாதியா போகாம அப்பனா போ. தம்பி, பிரச்சனை எதுவா இருந்தாலும் நிதானமா பேசி யாரு மனசையும் உடம்பையும் காயப்படுத்தாம நம்ம பிள்ளைய மட்டும் அமைதியா கூட்டிட்டு வந்திருப்பா.